வணக்கம். நான் சேலம் மாநகர மேற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் அண்ணன் எழுச்சி தமிழர் டாக்டர் அம்பேத்கர் அவர் இருவரையும் வணங்கி இன்று சட்டசபையில் அண்ணன் வன்னி அரசு சிறப்பான பேச்சாற்றல் உள்ளவர். எந்த எம்எல்ஏவும் கேட்காத சொல்லாத ஒரு கேள்வி பதிலெலாம் சொல்லியிருக்காரு. அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இளைஞர் தமிழர்கள் எத்தனையோ பேர் கொன்று குமைத்தார்கள். அண்ணன் பிரபாகரன் நம்பிய இளைஞர் தமிழர்களை கொன்று குமித்த ராஜபக்ஷே இதுவரைக்கும் யார் குரல் கொடுக்காத எங்கள் அண்ணன் வன்னி அரசு இன்றைக்கி சட்டசபையில் இளைஞர் தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அண்ணனை மனமார்ந்த பாராட்டுகிறேன். இது போன்ற வேட்பாளர்கள் நிறையா பேத்தை உருவாக்க வேண்டும். உருவாக்கினால்தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். எந்த கட்சியில் இருக்கிறவங்களும் குரல் கொடுக்கல. இந்த பதிவை எடுத்த உடனே சட்டசபையில் சொல்லலை. எங்கள் அண்ணன் வழிகாட்டிய எங்கள் அண்ணன் வன்னி அரசு அவர் அண்ணன் பிரபாகரனோட வழியில் சென்றவர். அவர் கொள்கை கோட்பாடை ஏற்றவர். அண்ணன் எழுச்சி தமிழர் கொள்கை கோட்பாடை ஏற்றவர். அண்ணன் வன்னி அரசு நேரில் போய் பாராட்ட இயலவில்லை. அண்ணன் பிஸியாக இருப்பதால் இங்கிருந்து அண்ணனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். என் சாகும் வரை இதுதான் என் அடையாளம். அண்ணன் கொள்கை கோட்பாடு எப்பயுமே பின்பற்ற அனைத்து விசிகாவை நிர்வாகி அனைவருக்கும் ஏற்ற அண்ணனுக்கு வலிமையை சேர்க்க உழைக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, அண்ணன் வன்னி அரசுக்கு மீண்டும் எந்த எம்எல்ஏவும் இந்த அளவுக்கு பேசலை. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காலையில் டிவி பார்த்தோன்னே அண்ணன் பேசினது கேட்டேன். ரொம்ப சந்தோஷம்னா உங்கள் குரல் ஓங்கி ஒலிக்கிட்டோம். சட்டசபையே அதிரணும். அண்ணன் வன்னி அரசு ஒருத்தர் போதும். எங்கள் கட்சியில் அண்ணன் சிறப்பாக சட்டசபையில் கேள்வி கேட்பார். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பயுமே உண்டு. அண்ணன் எழுச்சி தமிழர் வளர்த்தி விட்ட சிறுத்தை அது. கண்டிப்பாக இனி சட்டசபை சூப்பராக அவர் ஒண்டி போதும். சரியா? பார்த்துக்கலாம். அடுத்த எலெக்ஷன்லையாவது மக்கள் திருந்தி மக்களுக்கான தலைவரை அண்ணன் எழுச்சி தமிழரை வாங்கி கொண்டு அவரை மீண்டும் அவர் கையை வலுப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, யார் இந்த 5 வருடத்தில் யார் மக்களுக்கான போராளி என்று கூடி விரைவில் அண்ணனோட உழைப்பை தெரிந்து கொள்வீர்கள். புரிந்து கொண்டு அப்புறம் டாக்டர் அம்பேத்கருக்கு அடுத்தது அண்ணன் எழுச்சி தமிழர் என்பதை இந்த தமிழ்நாடு புரிந்து கொள்ளும். அது ரொம்ப தூரத்தில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. நன்றி, வணக்கம்.